தேவனை போல வேற ஒரு ரட்சகர் வேற ஒருவருமே இல்லை. ஆமென். அவரை போல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர், எத்தனை முறை விழுந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிறவர், அவரை போல வேற தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு பாடலை பாடலாம். பாடல் தாளிலே 4வது பாடலை பாடுவோம். சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். 4வது பாடலை தெரிந்த பாடல் சேர்ந்து நல்லா கைத்தட்டி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாலிபர் கூட்டம் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்துல அன்பு கூறுங்கள். ஆமென். நல்லா எல்லாரும் பலனோடு இருக்கிறீங்க. நல்லா கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் இந்த நாளிலே மகிமைப்படட்டும். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ்.
எங்களையும் பயன்படுத்தும். ஓ, எங்களை ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும். எல்லாவற்றையும் உதறி விடுகிறேன். அப்பா, நீரே எனக்கு போதுமானது. உம்முடைய அன்பு எனக்கு மேலானது. உம்முடைய கிருபை எனக்கு போதும். நீரே என்னை பலத்தால் இடை கட்டுகிறேன். ஓ, உம்முடைய கரம் மாத்திரமே என்னை உயர்த்தும். ஓ, நீரே என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். நாளிலே ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிப்போடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரை பாடி மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலைவேளையிலே பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால்
நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு தஞ்சம், நீரே எங்களுக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துருகமா நீரே, என் நண்பரா நீரே, என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துருகமா நீரே, என் நண்பரா நீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுவோமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமா நீரே, என் கிருபையே மாறாத நல்ல கிருபை. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமா ஆண்டவரே, உங்க கிருபை மட்டும்தான் ஆண்டவரே எங்களை தாங்கினது. உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை மன்னித்தது. உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை பயன்படுத்தும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. இந்த முதல் ஆராதனையில ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க. எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க. ஓ எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே எங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. எல்லா மகிமையும் ஓகே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாலிப பிள்ளைகள் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வருடம் நம்ம இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை தியானித்து நம்மை பலப்படுத்தி கொள்ளும் ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வருகிறார். அதுபோல் இந்த வருடமும் தேவன் தந்த இந்த வாலிபர் முகாமுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லையில சொல்லுவோமா? பேசலாம். இந்த வருஷம் என்ன தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க போகிறோம் என்றால் சொல்லுங்கள். இயேசுவை பின்பற்று. நம்ம எல்லாரும் இயேசுவை பின்பற்றோம். இன்னும் நல்ல ஸ்திரமாக பின்பற்றணும், உறுதியாக பின்பற்றணும், உத்தமமாக பின்பற்றணும் அப்படின்னு நம்ம வேதத்திலிருந்து நம்ம படிச்சுக்கிட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய இதயத்திலிருந்து கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு உறுதியை தந்து, எத்தனையோ பேர் பின்வாங்கி போனாலும் நீங்களோ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி கடைசி வரைக்கும் இயேசு அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் கூட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால 3 செய்திகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்பொழுது முதல் செய்தி நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் கொண்டு வருவார்கள். கர்த்தர் தாமே அருமையான தாசனை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுவோமா?
உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நோட் பேடில் வசனங்களை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளலாம். பேனா கொடுத்துருக்கோம், நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளலாம். நல்லது. இந்த முதல் செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக மதுரை ஏலிம் சபையின் போதகர் பாஸ்டர் செபாஸ்டியன் அவர்கள் வந்து நமக்காக வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிற உம்முடைய ஜீவ வார்த்தையை வாலிபர் நடுவிலே பகிர்ந்து கொள்ளும்போது அல்லேலூயா, சீசருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய அனல் கொண்ட வார்த்தை ஜீவனை, உலர்ந்த எலும்புள்ள ஜீவியத்தை, உலர்ந்து கிடக்கிற பகுதிகளிலே உம்முடைய அக்கினிமயமான ஜீவன் உண்டாகிற உம்முடைய ஜீவ வார்த்தை பற்றி பிடிக்கும்படி உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை உம்முடைய அனல் மூட்டப்பட்ட அபிஷேகத்திலே நிரப்பி மூடிக்கொண்டு நீர் தந்த வார்த்தைகளை கர்த்தர் நீங்க கொடுப்பதற்காக, ஆவியானவர் தருவதற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வந்திருக்கிற யாவரையும் உங்களை ஒரு விசை கூட மீண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நிறைவாய் அனுப்புவாராக. ஆமென். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். என்ன தலைப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க? இயேசுவை பின்பற்றுதல். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இயேசுவை பின்பற்றுதல், ஃபாலோ ஜீசஸ். இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாக்கியம், இயேசுவை பின்பற்றுவது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அவரை பின்பற்றும்படி கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் நம்மை தொடர்ந்து பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே அநேகர் பின்பற்றினார்கள். குறிப்பாக அவருடைய சீசர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அந்த வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? 12 தானா? ஓகே, 12 சீசர்கள். முதல்ல இயேசுவினிடத்தில் வந்த சீசர் யார்? அந்திரேயா. இப்போ ரெண்டாவது வந்தது அன்பாக இருந்த சீசர் யார்? இயேசுவுக்கு மிகவும் அன்பாக இருந்த சீசர் யோவான். ஓகே, நீங்கள் எல்லாரும் வேதத்திலே தேறினவர்கள். உங்களுக்கு தெரிந்த சத்தியங்களை இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் மீண்டும் நம்மை பலப்படுத்தி, மீண்டும் நம்மை தேவன் ஸ்திரப்படுத்தி, இன்னும் இயேசுவை பின்பற்ற நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களே பேதுரு முக்கியமான நபர். ஸோ பேதுரு எப்படி இயேசுவை பின்பற்றினார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பேதுரு எப்படி இயேசுவை அவர் பின்பற்றினார், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானித்து நாம் எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்றுவதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தியானித்து நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். மத்தேயு 4வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு,
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு பிரசங்கிக்கிறார். Repent, the kingdom of heaven is near. நீங்கள் எதிர்பார்த்த மேசியா உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆகவே அவருடைய ராஜ்யம் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறது, அவருடைய கிங்டம், அவருடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று இயேசு பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து அவருடைய ஊழியத்தை துவங்கும் பொழுது சீசர்களை அழைக்கிறார். அப்போது மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவங்க கூப்பிட்ட உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? உடனே இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் யாரையாவது சர்ச்சைக்கு கூப்பிட்டா உடனே உங்கள் பின்னாடி வந்துடுவாங்களா? நீங்கள் போய் யாரையாவது பார்த்து இந்த வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் பின்னாடி வருவாங்களா? எப்படி வருவாங்க? நம்ம முதல்ல அவங்கள்ட்ட பேசி பழகி ஃப்ரெண்டாகி அவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? கிராஜுவலாக அப்படியே நம்ம அவங்கள ஆண்டவருக்குள்ளே என்ன செய்வோம்? நடத்துவோம். ஸோ அதே போல் தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை, அந்திரேயாவை, சீசர்களை இதற்கு முன்பாகவே அவர் சந்தித்திருந்தார். இதுக்கு முன்னாடி இயேசு பேதுருவை சந்தித்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும். யோவான் 1:35 வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்? யோவான் 1:35 40வது வசனம் வாசிப்போம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பேதுரு என்று அர்த்தமாம். ஆண்டவர் எப்படி அவங்களை சந்திக்கிறார்? இங்கே வாசிக்கிறோம். முதல்ல அவங்களை சந்திக்கும் போது அந்திரேயா இயேசுவின் இடத்துல வருகிறார். வந்த உடனே தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை இயேசுவின் இடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். பேதுருவை பார்த்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ சீமோனா இருக்கிறாய், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு, ராக். அப்போது சீமோனை ஆண்டவர் பார்க்கும் பொழுதே சொல்லுகிறார், நீ ஒரு வீக்கான ஒரு ஆளாக இருந்தாலும் உன்னை ஸ்ட்ராங்காக நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன். அல்லேலூயா. நீ நிலையற்ற ஒரு ஆளாக இருந்தாலும் உன்னை நான் என்ன செய்வேன்? ஸ்திரப்படுத்துவேன். நீ பேதுரு எனப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை சந்திக்கிறார். அதற்கு பின்பாக ஒரு நாள் படகுல இருக்கும் பொழுது அவர்களை அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள், கம் அண்ட் ஃபாலோ மீ அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தபடினால், அவர்கள் மேசியா என்று அறிந்திருந்தபடினால், யோவான் அவரை மேசியா என்று காண்பித்து கொடுத்தபடினால் உடனே இயேசுவுக்கு பின்னாடி என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அல்லேலூயா. கம் அண்ட் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பின்பற்றுதல் என்றால் என்னுடைய பாதையில் வாங்க. நிறையா பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க, என் பாதையில் வாங்க.
என்னுடைய டீச்சிங்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். பின்பற்றுதல்னா இயேசுவின் இடத்துல லேர்ன் பண்ணுறது. நம்ம இயேசுவை பின்பற்றுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டோம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு பின் செல்கிறவர்கள், அவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறவர்கள். நம்ம லேர்னிங் மோடில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம இயேசுவின் இடத்துல கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் பின்பற்றுதல். ஆமென். இருக்கீங்களா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? விசுவாசிகள். எல்லாருமே விசுவாசி தான் ஒரு கோணத்தில். எல்லாரும் எதையோ ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, விசுவாசிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன பேர் காமனா? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தில் சீசர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. சீசர்கள் யார் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஆமென். இயேசுவினுடைய போதனையை கற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய பாதையிலே பின் செல்லுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே பின் செல்லும்படி, அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீக்காக இருக்கலாம், நீங்கள் நிலையற்ற ஒரு ஆளாக இருக்கலாம். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் நம்மளை போல தான். அவங்களுக்குள்ள நிறைய குறைவுகள் இருந்தது, அவங்களுக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருந்தது, அறியாமைகள் இருந்தது. ஆனால் அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்கு? தன்னை பின்பற்றும்படி. அல்லேலூயா. ரொம்ப பர்ஃபெக்டான ஆளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. 12 பேருமே குறைவானவங்க தான். அதை நீங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆனால் அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதுக்குன்னா, என்கிட்ட லேர்ன் பண்ணி என் பின்னாடி நீ வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும்? பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இதை வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எப்படி பின் சென்றார்கள்? பேதுரு எப்படி இயேசுவை ஃபாலோ பண்ணினார் என்றால், முதல்ல he followed Jesus with sacrifice, with sacrificial love. என் பின்னாடி வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? பேதுரு தன்னுடைய படகையும் தன்னுடைய வலையையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்கடுத்த பகுதியில் வாசிச்சிங்கன்னா, யாக்கோபு யோவான் என்ன செய்வாங்க? அவங்க படகையும் அப்பாவையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க? வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம சில காரியங்களை என்ன செய்யணும்? விட வேண்டும். சில காரியங்களை நம்ம விட வேண்டும். இயேசுவை அதிகமாய் நாம் நேசிக்கும் பொழுது அவரை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் விட்டு விடுவோம். ஆமென். Salvation is free, but discipleship is costly. ரட்சிப்பு நமக்கு இலவசம். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணுமா, நீங்கள் நீதிமானாக மாறணுமா, தேவனுடைய பிள்ளையாக மாறணுமா, அதுக்கு எந்த கிரயமும் நம்ம கொடுக்க வேண்டியதே இல்லை. இயேசுவை விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்து அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா போதும், உடனே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் அதற்கு சில விலக்கிரயம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, பேதுரு அவன் விட்டு அந்த படகையும் வலையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். படகுங்கிறது அன்னைக்கு மீனவர்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது, அது வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வலை அது அவ்வளோ விலை மதிப்புள்ளது. ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்தாங்க. ஏன்னா இயேசுவை அவர்கள் அதிகமாய் நேசித்தபடியால்
அவரை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். முதல் ஸ்டெப்பு என்னன்னா, நம்ம எதையாவது என்ன செய்யணும்? விடணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். விட்டாதான் நம்ம மூவ் ஆகும். விட்டாதான் தேவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் விட்டார்கள். ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து பின்பற்ற கடவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசுவினிடத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் வந்து வெறுமையோடு திரும்பி போகிறான். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், சில காரியங்களை விட்டுரு அப்படின்னு. ஒன்றா விட முடியல. அதனுடைய நோக்கம் வேற. ஆனால் அவனுடைய தவறான புரிதல்னால வெறுமையாக என்ன செய்தான்? போய்விட்டான். அவன் போன உடனே இப்போ பேதுரு கேட்குற, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி வந்தோமே, உங்களை பின்பற்றினோமே. இப்போ ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் நீங்கள் தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரரையாவது விட்டவர்கள் இம்மையில் துன்பத்தோட நூறத்தனையான நன்மையையும் மறுமையில் நித்தியமும் நீங்கள் அடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா எல்லாரையும் விட்டுருணுமா? வீட்டுக்கு போகாமல் எங்கேயாவது வனவாசியாக போயிடலாமா? இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லாத்தையும் விட்டுறணும். மதங்கள் அதுதான் அன்றைக்கி போதிக்குது இல்லையா? ஒவ்வொரு காரியத்தை சொல்லுது. ஹிந்துசமில் 4 காரியம் இருக்குது. அதில் கடைசியாக என்னதுன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களை விட்டு தூரமாக என்ன செய்யணும்? போயிரு. அப்படி நம்முடைய வேதம் போதிக்கவில்லை. எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்றால் எல்லாவற்றை விட கிறிஸ்துவை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமா? அதுதான் சீசத்துவம், அதுதான் பின்பற்றுதல். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் இருக்கிறதா? மற்ற எல்லாமே செகண்டாக வச்சுருக்கோமா? எல்லாத்தை விட நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமா? அதுதான் சீசத்துவம், அதுதான் அவரை பின்பற்றுதல். பிரைஸ் தி லார்ட். அவரை பின்பற்றுவதற்கு இடையூறாக எது வந்தாலும் அதை தூக்கி போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அப்போ நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஆமென். மாம்சத்தில் நம்மை சில காரியங்களை ஒழுங்குபடுத்துவது அல்ல. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். நம்ம உண்மையாக ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டோடைய அன்பு நம்மை நெருக்க 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 நம்மை நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் நம்ம என்ன செய்திருவோம்னா, அப்படி அன்புனால எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்மளை விட்டு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடும். இருக்கீங்களா? அல்லேலூயா. எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யுங்க? தள்ளி விட்டு என்ன செய்யணும்? பக்கத்தில் லைட்டாக ஒரு தள்ளி சொல்லுங்க. தள்ளி விட்டு, ரொம்ப தள்ளிடக்கூடாது. தள்ளி விட்டு சொல்லிட்டீங்களா? தள்ளி விடணுமா? தீமோத்தேயுல பவுல் எழுதுகிறார், எல்லாம் இந்த பாலியத்துக்குரிய இச்சைகள் எல்லாத்தையும் விட்டு என்ன செய்? விட்டு. அப்போதான் நீ கனத்துக்குரிய பாத்திரமா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். சில நாட்களுக்கு முன்னாடி இந்த எபிரேயர் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது டேவிஸ் பாஸ்டர் மலையாளத்தில் அந்த வசனத்தை வாசித்து காமிச்சாங்க. அப்போ சொன்னாங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தைன்னு சொல்லும்போது நம்மளை
முறுக்கி பிடிச்சிருக்கிற என்ன பாஸ்டர், முறுக்கி பிடிச்சிருக்கிற பாவத்தையும் நம்ம விட்டு விட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற இயேசுவை நோக்கி ஃபாலோ, பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. சில நேரம் சில பாவங்கள் நம்மை முறுக்கி அப்படியே பிடிச்சிருக்குது, சில காரியங்கள் நம்மை பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பு நம்மை நிரப்ப நிரப்ப நிரப்ப, தேவன் மேல் உள்ள அன்பு நம்மை நெருக்க நெருக்க, நம்மை நெருங்கி நிற்கிற எல்லா காரியங்களையும் அது என்ன செய்தோம், நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விடும் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆமே, யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, யாரையும் நம்மளை கம்பல் பண்ண வேண்டியதில்லை. உள்ளே இருக்கிற தேவ அன்பு நமக்குள்ளே கிரியை செய்யும். அப்போ அவரை பின்பற்றுறதுக்கு எதெல்லாம் தடை இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், நம்ம வாழ்க்கையில் அது வெறுப்பாய் மாறிவிடும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரதர் ஞானசானம் எடுக்கும்போது தண்ணிக்குள்ளே முங்கும்போது பாஸ்டர்கிட்ட சொன்னாராம், பாஸ்டர் என்னை ஞானசானம் கொடுக்கும்போது இந்த வலது கையை மட்டும் என்ன செஞ்சிருங்க, விட்டுட்டு ஞானசானம் கொடுங்க. எப்படி? இந்த ரைட் ஹேண்டை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, முக்கிடாதீங்க, மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, முக்கியிருங்க. அந்த ஒரு கையை மட்டும் விட்டுருங்க பாஸ்டர். ஏன்பா? சில பேரை போட்டு தள்ள வேண்டியது இருக்குது, சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன செய்ய முடியாது, பாவம் பண்ண முடியாது. அதனால் ஒரு கையை விட்டுருங்க அப்படின்னாரான். பாஸ்டர் சொன்னாராம், முழுகினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கணும். முங்குனா ஃபுல்லாக என்ன செய்யணும், முங்கணும், முழுசாக ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன்னையே முற்றிலும் கமிட் பண்ணு, அதுதான் டிசைபிள்ஷிப். உன்னையே முற்றிலுமா என்ன செய்யும், லைஃப் யூ ஆர் பிலாங் டு கிரைஸ்ட் ஃபுல்லாக கொடுப்பது தான் என்னது, சீசத்துவம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்குதோ அதையெல்லாம் நாம் விட்டு விடுவோம். இப்போது பிரசங்கம் கேட்கும்போதே உங்களுக்கு ஆவியானவர் எதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறாரோ அதை அப்படியே எடுத்து போடுங்க. ஒருவேளை உங்களுடைய மொபைல் உங்களுக்கு இடையூறாக இருக்குதா, சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்க. சில நண்பர்கள் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறாங்களா, அதை விட்டுருங்க. சில ஃபெல்லோஷிப் உங்களுக்கு தடையாக இருக்குதா, அதை விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவை அதிகமாய் நேசித்தால் அவரை பின்பற்றுவதற்கு எந்த விலைக்கரையமும் நம்ம கொடுக்கலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சாது சுந்தர் சிங் அவருடைய சாட்சியை நம்ம கேட்டிருப்போம். 16 வயதில் ரட்சிக்கப்பட்டார். இளம் வயதிலே ஒரு வாலிபனாய் ரட்சிக்கப்பட்டார். ஒரு சிங்காக இருந்து ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தரிசனம் பார்த்து ரட்சிக்கப்பட்ட உடனே குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பு. அவரை பார்த்து எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சிங்கனா சிங்கம் மாதிரி இருக்கணும், இப்படி கிறிஸ்தவத்தில் போய் நீ சேர்ந்துட்டியே அப்படின்னு அவரை மிகவும் கடிந்து கொண்டாங்க. சிங்கனா எப்படி இருக்கணும்? ஆனால் வேதம் சொல்லி, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும் விட்டுட்டோம்னா அப்போ தான் ஒரு தைரியமே என்ன செய்யுது, கிடைக்கு. தைரியமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், தைரியமாக பாடலாம், தைரியமாக சுவிசேஷம் சொல்லலாம், தைரியமாக மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யலாம், வெளிப்படுத்தலாம். அன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்கு தைரியம் இல்லை. ஏன்னா சில காரியங்களை உள்ளே என்ன செஞ்சுருக்கோம், வச்சிட்ருக்குறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ரட்சிப்பில் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அப்போது சாது சுந்தர் சிங் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு வீட்டில் எல்லாரும் எதிர்த்தார்கள். இப்போ குடும்பத்தில் சொன்னாங்க, எப்பா இந்த தெய்வம் உனக்கு வேண்டாம், இந்த வேதம் உனக்கு வேண்டாம், நீ அதை விட்டு விலகு, நான் உனக்கு எல்லா சொத்தையும் என்ன செய்கிறேன், உனக்கு எழுதி தாரேன். ஒரு ரூமில் கூட்டு போய் எல்லாம் அப்படியா ஐஸ்வர்யத்தெல்லாம் காமிச்சாங்களாம். எல்லாம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு தான், உனக்கு தான். ஆனால் நீ பைபிள் எடுக்கக்கூடாது, ஆனால் நீ இயேசுவை பின்பற்றக்கூடாது. அவர் சொன்னாரா, இது எல்லாத்தையும் விட நான் இயேசுவை அதிகமாக நான் நேசிக்கிறேன், அதனால் இதை விட எனக்கு ஆண்டவர் தான் என்னது பெருசு. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொன்னாங்களாம், சரி நீ இயேசுவை பின்பற்றாமல் விலகிட்டினா உனக்கு ஒரு அழகான பொண்ணை என்ன செய்வேன், திருமணம் முடித்து வச்சிருவேன். ஆனால் இயேசுவை நீ என்ன செய்யக்கூடாது,
பின்பற்றக்கூடாது. அவர் சொன்னாரா, இந்த அழகை விட இயேசுவினுடைய அன்பு மேலானது, மாறாதது. அதனால அவரை நான் பின்பற்றுவேன், இயேசுவை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். இருக்கீங்களா? உலகத்தில் எல்லா அன்பும் மாறும், எல்லா அழகும் ஒரு நாள் என்ன செய்யும், மாறும். ஆனால் நாம் பின்பற்றுகிற இயேசுவின் அன்பும் அழகும் மட்டும்தான் மாறாதுங்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கைத்தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அவருடைய அன்பு மாத்திரமே மாறாதது. உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் ஒரு நாள் நம்மளை ஏமாத்திடும், ஒரு நாள் மாறிடும். எத்தனை பேர் வாலிபர்கள் ஏமாந்து போகிறாங்க. இயேசுவின் அன்பு தான் மாறாதது. கடைசி என்னென்னமோ எல்லாத்தையும் காமிச்சாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாரு, இயேசுவை மட்டும் விடலை. கடைசியில் சொந்த குடும்பத்தாரே அவருக்கு விஷம் வச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவரை பாதுகாத்தார், அவரை பயன்படுத்தினார். அவர் இயேசுவுக்காக வெற்றியோடு அவருடைய பாதையிலே பின் சென்றார். ஆமென். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் we have to follow Jesus with sacrificial love. அவரை நம்ம அதிகமாக நேசிக்கணும். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இடம், மற்றது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் செகண்ட். ஆமென். இருக்கீங்களா? ஏசப்பா தான் நம்முடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டா? சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணுமா, உதறி விட்டுருணுமா. அதான் முத அடி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. இப்ப நாம யாரு? நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. பாடுவோம். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் கையை மேல உயர்த்தி தட்டி நல்லா சேர்ந்து பாடலாமா? இயேசுவின், நல்ல பசங்க எல்லாம் கை மேல உயர்த்தி தட்டி, திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி சொல்லுங்க. சிலுவையே, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, இந்த உலகமே பின்னா. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்கு பின்னாடி போகிற நீங்களும் நானும் பெரிய பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அழைக்கும் போது தேசத்தில் நிறைய பரிசேயர்கள் இருந்தாங்க, வேத பாரகர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க, நிறைய படித்தவங்க இருந்தாங்க, வசதி உள்ளவங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை, அழைக்கலை. மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்கள தான் ஆண்டவர் அழைச்சார். படித்தவங்களே ஆண்டவர் அழைச்சார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் நம்முடைய பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளை விட திறமையானவர்கள், நம்மை விட அழகானவர்கள், நம்மை விட பலசாலிகள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னைந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இருக்கீங்களா? அம்பானி ஆண்டவர் தெரிந்தெடுக்கல, மோடியை தெரிந்தெடுக்கல, சினிமா நடிகர்களை தெரிந்தெடுக்கல, உங்களை என்னை ஆண்டவர் இயேசப்பா தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம்.
ஸோ அவரை பின்பற்றும் பொழுது மேலான உன்னத அன்போடு அவரை பின்பற்ற வேண்டும். have to follow Jesus with sacrificial love, sacrifice. ரெண்டாவது, இயேசுவை பேதுரு எப்படி பின்பற்றினார்? follow Jesus with suffering, with suffering. உபத்திரவத்திலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களே உண்மையான சீசர்கள். Praise the Lord. Sometimes following Jesus can lead to suffering. You cannot follow Jesus without cross. இயேசுவை சிலுவை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பின்பற்ற. அது என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்றும் பொழுது சில நேரங்களில் சில உபத்திரவம் கிறிஸ்துவின் நிமித்தம், நீதியின் நிமித்தம் வரும். ஆனாலும் அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுறவங்க தான் உண்மையான சீசர்கள். பிரைஸ் தி லார்ட். பேதுரு இயேசுவை பின்பற்றி வந்தான், ஆனால் அவனுக்கு சில காரியங்கள் புரியவில்லை. சீசர்கள் எல்லாரும் அநேக காரியங்களை அறியாமல் இருந்தார்கள், பலவீனர்களாக இருந்தார்கள். நம்மளை மாதிரி. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் இல்லை. நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஆண்டவருடைய அவர் அறிகிற அறிவில் வளரணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது சீசர்களுக்கு நிறையா காரியங்கள் தெரியல. அவங்க நினைத்தாங்க இயேசு கிறிஸ்து அவர் மேசியா, அவர் கிறிஸ்து தான். ஆனால் எப்படிப்பட்ட மேசியா என்றால் ரோமர்களை கீழே தள்ளுகிற ஒரு மேசியா. அவர் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கிங்கு. ரோமர்களை அடித்து காலி பண்ணிவிட்டு அவர் கிங்டமை பில்ட் பண்ணுவார். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படித்தான் அவங்க கற்றுக்கொண்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாடுபடுகிற மேசியா என்பது அவங்களுக்கு தெரியல. இஸ் எ சஃபரிங் சர்வன்ட். அது தெரியல. நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். இந்த 4 சுவிசேஷங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. The Gospel of Matthew, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா there are 5 blocks of Jesus teaching. ஆண்டவருடைய 5 போதனைகள் அந்த புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அதில் 8வது அதிகாரத்துலேருந்து 10வது அதிகாரம் தான் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். அதில் there are 3 passion predictions இருக்குது. 3 இயேசுவினுடைய மரணத்தை முன் அறிவிக்கிற காரியங்கள் அந்த மார்க்கில் 8லேருந்து 10 வரைக்கும். லூக்காளுன சுவிசேஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் there are different kinds of stories about Jesus. இயேசு கிறிஸ்துவை சார்ந்த வித்தியாசமான நிறையா நிகழ்வுகள்லாம் லூக்காவில் இருக்குது. லூக்கா சுவிசேஷம் தான் பெரிய சுவிசேஷம். ஜான் எடுத்துக்கிட்டிங்கன்னா there are 7 I ams about Jesus. இயேசுவை குறித்த 7 நாணயங்கள் அதில் இருக்கிறது. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம என்ன செய்யணும்? நல்லா வாசிக்கணும். ஆமென். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு ஊழியர் இருந்தார். யாருக்கெல்லாம் அவரை தெரியும்? விஜய் தெரியுமா? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்னு ஒரு ஊழியர் இருந்தார். நிறையா ஊழியக்காரங்களெல்லாம் மிஷினரிகள்லாம் எடுத்து தியானிங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவ மனிதர், விசுவாச வீரர், எ மேன் வித் அ பைபிள் என்று அழைக்கப்பட்டவர், வேதாகம மனிதர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் கோட்டில் எப்போயும் பைபிள் இல்லாமல் போக மாட்டாராம். உள்ள ஒரு புதிய படம் என்ன செஞ்சுட்டே இருப்பாராம், வச்சுக்கிட்டே இருப்பாராம். அவர் பைபிளை தவிர வேறு எந்த புக்கும் படித்தது இல்லையா. அவர் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் கூட ஏதாவது மேகசின் கொண்டு வந்தாங்கன்னா நீ மட்டும் உள்ள வா, நியூஸ் பேப்பர்லாம் என்ன செஞ்சிரு வெளியே போட்டு, அந்த அளவுக்கு வேதத்தை மட்டும் படித்தவர். அதனால் அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பெருகி இருந்தது. தேவன் அவரை கொண்டு பலத்த கிரியைகளை செய்தார். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம், ஐயா இந்த மிராக்கிள் மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மேகசின் வச்சுருக்கிறீங்களா? அவர் சொன்னாரா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான படி,
இதை விட பெரிய புஸ்தகம் இந்த உலகத்தில் வேற இல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? இந்த 4 புக்கை படி வாழ்க்கை மாறிடும். பிரைஸ் தி லார்ட். 4 அற்புதமான புஸ்தகங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வாலிப வயதில் நல்லா கண்ணு தெரியும் போது, நல்லா வாயெல்லாம் ஒர்க் ஆகும் போதே நல்லா என்ன செஞ்சிருங்க, படிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், இதில் மார்க்கு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டுடைய பேஷன் ப்ரிடிக்ஷன், ஆண்டுடைய மரணத்தை முன்னறிவிக்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். வேதத்தை நல்லா நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்மளாம் யார்? ஃபாலோவர்ஸ், அப்படி தானே? ஃபாலோவர்ஸ்னால் லேர்னர்ஸ். பைபிள் படித்தா தான் லேர்ன் பண்ண முடியும். அப்போது மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். எதை போதிச்சாரு? எருசலேம் போகும்போது அவர் சொல்றாரு, போக போறேன், அங்கே என்னை பிடிப்பார்கள், நான் மரிப்பேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் முன்னுரைத்தார். அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிடிச்சு அடிச்சிட்டாங்க, பாவம் அவர் பரிதாபமாக மரித்து போய்விட்டார், அவரால் முடியல, அதனால் இறந்துட்டார் அப்படின்னு இந்த உலகத்தின் அதிபதி ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிற ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் சிலுவையில் மரிப்பேன், ஆனால் 3ஆவது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது பேதுரு என்ன செய்கிறாரு? தாராளமாக. இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கேட்பார், என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்படி சொன்ன உடனே பேதுரு தான் முதல்ல சொல்லுவார், ஆண்டவரே எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீர் கிறிஸ்து, நீர் தேவனுடைய கிறிஸ்து, நீர் தான் மேசியா, நீர் தான் ரட்சகர். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே நீ பாக்கியவான். சில காஸ்பலில் வாசித்தீங்கன்னா யூ ஆர் பிளஸ்ஸட் டிசைபிள். பிரைஸ் தி லார்ட். 12 பேரில் பிளஸ்ஸட் டிசைபிள், பாக்கியவான், பாக்கியமான சீசன். உடனே பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா? அடுத்த ஆண்டவர் பாடுகளை குறித்து சொன்ன உடனே இப்போது ஏற்கனவே கொஞ்சம் பாராட்டு வந்திருக்குல்ல, அந்த தைரியத்தில் ஆண்டவர் தனியாக கூட்டு போய் போதகரே என்ன செய்யக்கூடாது? அவரை கடிந்து கொண்டான். இப்படி உமக்கு என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பாடெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் படக்கூடாது. நீங்கள் கிங்கு வந்து கிங்டமை பில்ட் பண்ணணும். பாடெல்லாம் என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. உபத்திரவெல்லாம் படக்கூடாது அப்படின்னு இயேசுவை என்ன செய்தான்? கடிந்து கொண்டான். பேதுரு கடிந்து கொண்டான்னு ஆண்டவர் அவனை பார்த்து அடுத்து என்ன சொன்னார்? சீசரை பார்த்து, எனக்கு பின்னாக போ. என்ன சொன்னார்? அப்பதானே பிளஸ்ஸடுன்னாரு, அதுக்குள்ள சேட்டன்ட்டார். இதை யார் எழுதி வச்சிருக்கிறா? மார்க்கு யாருன்னா பேதுருவோடு இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் பேதுருவே அதை பதிவு செய்கிறார். இப்படி தான்ப்பா நாங்கள்லாம் இருந்தோம், திட்டு வாங்கினோம், எங்களுக்கு அதெல்லாம் புரியாமல் இருந்தது, நாங்கள் வீக்காக தான் இருந்தோம். எல்லா சீசருடைய பலவீனங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதுக்கடுத்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார், எல்லா சீசர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஃபாலோ பண்ணணும்னா கிராஸ் பியரராக இருக்கணும். சிலுவை என்ன செய்யணும்? சுமக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் பிடிக்கப்பட்ட பொழுது கூட பேதுரு 3 முறை என்ன செய்தான்? மறுதளிச்சிட்டான். பின்னாடியே தான் போனான். அவரை விசாரித்த உடனே பேதுருக்கு பயம். அவர் எனக்கு தெரியவே தெரியாது.
அப்புறம் இன்னும் சிலர் கேட்குறாங்க, நீயும் அவரோட இருந்தவர் தானே, உன் பேச்சு வெளிப்படுத்துது அப்படின்னு ஒன்று. சத்தியமாக சபிக்கவும் அப்படின்னா அவரை சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது பொய்னா அந்த யெகோவாவுடைய சாபம் என் மேலே என்ன செய்யட்டும், வரட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு he was weak, பலவீனன். ஆனால் ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். பேதுரு எத்தனை முறை விழுந்தாலும் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் பேதுருவை சந்தித்து தூக்கிட்டே இருந்தார். வா பின்னாடி வா, பரவாயில்ல விழுந்துட்டேன், எந்திரி வா, பின்னாடி வா வா வா. தண்ணியில் முங்கும்போது கூட ஆண்டு வந்து மீண்டும் என்ன சார் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. கமான் ஸ்டாண்ட் அப், ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. திரும்ப வா, விழுந்துட்டேன், பரவாயில்ல எந்திரி, உன்னை தூக்கி விடத்தான் நான் இருக்கிறேன், எந்திரி. அல்லேலூயா. உபத்திரவத்தில் அவரை பின்பற்றுவதை பேதுரு கற்றுக்கொண்டான். ஆவியானவர் பலப்படுத்தின பொழுது, ஆவியானவர் அவர்களை நிரப்பின பொழுது, எந்த பாதையிலையும் இயேசுவை பின்பற்ற பேதுருவுக்கு பலன் வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவருடைய பலன், அவர்கள் பலப்பட்ட பொழுது, அவர்கள் யூதேயாவிலே எருசலேமிலே அடிக்கப்பட்ட பொழுது சந்தோஷமாய் அந்த அவமானத்தை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட சோர்ந்து போகலை. அல்லேலூயா. இருக்கீங்களா? இயேசுவை பின்பற்ற நம்மை அர்ப்பணித்த உடனே சில நேரங்களில் நமக்கு சில நெருக்கங்கள், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீ கிறிஸ்டியன்னா உனக்கு சில நெருக்கம் என்ன செய்யலாம், வரலாம். இயேசுவை பின்பற்றதுனால சில பாடுகள், உபத்திரவங்கள் என்ன செய்யலாம், வரலாம். அவங்கள நிந்திக்கலாம், கேலி பண்ணலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற எல்லா பாடுகளையும் நம்ம சந்தோஷமாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். 1 பேதுரு 3:14 வாசித்தீங்கன்னா, நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள். ஆமென். 1 பேதுரு 4:14 வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அது உங்களுக்கு மேன்மையும் மகிமையும் என்ன செய்யும், கொண்டு வரும். ஆமென். சீசர்கள்னா பின்பற்றுகிறவர்கள். எப்படி பின்பற்றுறவங்க, என்ன நிந்தை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். ஆமென். நான் பாருங்கள், காலேஜ் யூஜி வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜில் தான் படித்தேன். ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் தான் நான் வந்து காலேஜ் படித்தேன். அப்போது காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியிருந்து படித்தேன். அப்போ பாருங்கள், என்னை ஃபஸ்ட் இயர் படித்து முடிக்கிறதுக்குள்ளே என்னை ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் வார்டன், அவரும் ஒரு கிறிஸ்டியன். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். எதுக்கு அனுப்புனார் அப்படின்னா, நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டார், பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏன் சார் இவனை ஹாஸ்டல்லேருந்து வெளியே அனுப்புகிறீங்க, உங்கள் பையன் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்தால் நல்லது தானே. எல்லாரும் எப்படி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான், தூஷணமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா, நான் சாட்டர்டே சண்டே என்ன செய்ய மாட்டேங்கிறேன், சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்படி போகக்கூடாது சார், எல்லாம் தேட்டருக்கு போய்கிட்டு இருக்கிறான், அதெல்லாம் போகலாம், சர்ச்சுக்கு என்ன செய்யக்கூடாது. நம்மளால் முடியுமா? இருக்கீங்களா? இயேசுவை பின்பற்றணும்னா தனியாக பின்பற்ற முடியாது, கூட்டத்தோடு தான் பின்பற்றணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சர்ச்சு தேவை, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, நம்ம கூட சக விசுவாசிகள் நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம வெற்றியாக என்ன செய்யலாம், பின்பற்றலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்போது நான் தான் சர்ச்சில் கீபோர்ட் ப்ளே பண்ணேன், எப்படி தவிர்க்க முடியும்? ஆனால் அவருக்கு என் மேலே பயங்கர எரிச்சல், கோபம். என்ன கோபமோ தெரியல, என்ன நம்மளை பார்த்தாலே ஆவியில் நிரம்பிடுவார். முடியாது, வெளியே போ எழுதி டிஸ்மிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் லெட்டர் வாங்கும்போது தேங்க்யூ சார் அப்படின்னேன். அவருக்கு வந்தது பாருங்க இருக்கும், தேங்க்யூவா, நான் உன்னை வெளியே அனுப்புகிறேன், தேங்க்யூங்கிற போ. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வேறு ஹாஸ்டல் போனேன். பரவாயில்ல, தனி ரூம் கிடச்சது. அல்லேலூயா. தனியாக ஜாம் பண்ணலாம், தனியாக பைபிள் வாசிக்கலாம். என்ன நடந்தது, ஒரே மாதத்தில் அவரை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க.
நான் ஜோம் பண்ணவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏய் அவரை தூக்கிட்டாங்க. நான் அதுக்காக ஜோம் பண்ணவே இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. ஆனால் ஹாஸ்டல் இது காலேஜ் முடிக்கும் போது ஒரு நாள் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது அவரே கூப்பிட்டார் ஒரு நாள். யோ பாஸ் வாரம் என்ன சார், யோ பயங்கர ஆளியா நீ, உன்னையை நான் வெளியே அனுப்புனதுக்காக ஜோம் பண்ணி இனி நீ வெளியே தூக்கிட்டு இல்லை. நான் அப்படிலாம் ஜோம் பண்ணவே இல்லை சார். அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன், சில நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவின் நிமித்தம் சில நெருக்கம் வரலாம், சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நிந்திக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சில இடையூறு வரலாம், உபத்திரம் வரலாம். அதுக்காக நம்ம பின்பற்றதை நிறுத்திட முடியுமா? சொல்லுங்கள். நம்முடைய சுவாபத்தை மாற்றிக்கிட முடியுமா? பேதுரு சில நேரம் மாற்றினார். இந்த மாதிரி இங்கே வந்தால் அல்லேலூயா போட்டு அங்கே போய் வேற எங்கேயும் போயிட முடியாதே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் அவரை பின்பற்றுகிறவன், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், இயேசுவின் அன்பு பெரியது என்று உணர்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஆமென். அப்படி எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் மகிமையான பாதையில் நடத்துவார். எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமாம். இந்த உலகத்தில் எதை விட்டாலும் துன்பத்தோட நன்மை உங்களுக்கு உண்டு, மறுமையில் நமக்கு மகிமை உண்டு, நித்தியம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ அப்படி ஆயத்தமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன வந்தாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஃபேமிலியில் யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். இந்த பாட்டு, நம்ம பாட்டு தள்ள ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஐ ஹாவ் டிசைடட். எத்தனாவது பாட்டு அது? எத்தனை பாட்டுப்பா, நான் பார்க்கலாம். அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சாட்சி இருக்குது. என்ன தெரியுமா? அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் வந்து அஸ்ஸாமுக்கு வந்தாங்க. மெகாலயா, அஸ்ஸாம். அங்கே வந்து அவங்க ஊழியம் செஞ்ச போது அங்கெல்லாம் ட்ரைபல் பீப்புள்ஸ், பழங்குடி மக்கள் இருக்கிற இடம். அவங்க மத்தியில் ஆண்டுடைய அன்பை சொல்லி அவங்க ஊழியம் செய்யும் பொழுது ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்தார். ஒரு கணவன், மனைவி, 2 பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க எல்லாரையும் இயேசுவினிடத்திலே திருப்புகிறவர்களாய் மாறினார்கள். ஆமென். நம்மளை ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, நம்ம ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம 4 பேரை கண்டிப்பாக என்ன செய்வோம்? இயேசுவின் இடத்துல கொண்டு வராமல் இருக்கவே நமக்கு முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் சொல்லிக்கிட்டே இருப்போம், சுவிசேஷம் சொல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்ம வாய் நிற்காது. ஆமென். அப்போ அவங்க பாருங்கள், இந்த பிரதர் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி நிறையா பேர் ரட்சிக்கப்பட்டு அந்த ட்ரைபல் ரிலிஜியன்லேருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த ஊர் தலைவர் ஒரு நாள் என்ன செய்தார்னா, பப்ளிக்காக அந்த ஃபேமிலியை பிடிச்சி மிரட்டுறார். அந்த குடும்ப தலைவரை பார்த்து சொன்னாராம், இதோட இந்த மதத்தை விட்டு என்ன செஞ்சிடணும், நீ விலகிடணும், இயேசு கிறிஸ்துவை பற்றிலாம் நீ சொல்லக்கூடாது, பழைய ரிலிஜியனுக்குள்ளே நீ வந்துடணும், இனிமே இயேசுவை பின்பற்றக்கூடாது. சரின்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா உன் மனைவி பிள்ளைகளை இப்பயே நாங்கள் என்ன செய்கிறோம், அம்பு எய்து கொன்று விடுவோம் அப்படின்னு அந்த பழங்குடி மக்களுடைய தலைவர் என்ன செய்கிறாரு, மிரட்டுறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு? இயேசுவை பின்பற்ற முடிவு பண்ணிட்டேன். மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? எங்ககிட்ட காலேஜில் யூஜி படிக்கும்போது ஒரு வாத்தியார் கேட்டார், எப்போ ஐ ஹாவ் டிசைடட்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எப்போ தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு வாலிபரும் மட்டும் டிசைடன்ட்டே இருக்க, எப்போ ஃபாலோ பண்ண போகிற? அல்லேலூயா. இந்த பிரதர், அந்த நபர் சொன்னாராம், நான் முடிவு பண்ணிட்டேன் இயேசுவை பின்பற்றுவதற்கு, அதில் மாற்றமே இல்லை, அவரைத்தான் நான் பின்பற்றுவேன், இனி அந்த இருளுக்குள்ளே என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சொன்ன உடனே அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளை, மனைவி அன்பு எய்து கொன்று போட்டார்கள்.
ஒன்று அவர் சொன்னாராம் அந்த நபர், தோ நோ ஒன் ஜாயின் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ. யாருமே என் கூட இல்லாட்டாலும், எல்லாரும் என்னை விட்டு பிரிந்தாலும் இந்த இயேசுவை நான் பின்பற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அம்ப நேராக இவருக்கு நேராக விட்டு நீட்டிட்டாங்க. அப்படியா, இப்போ மவனை உனி என்ன செய்ய போகிறோம்? கொல்ல போகிறோம். இப்போ சொல், இப்போ மறுதளிப்பியா? இப்போயும் இயேசுவை பின்பற்றுவியா? அப்போ தான் அந்த வார்த்தை சொன்னாராம், த கிராஸ் பிஃபோர் மீ, த வேர்ல்ட் பிஹைண்ட் மீ, நோ டர்னிங் பேக். அல்லேலூயா. சிலுவைக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி இருக்க உலகத்தை பின்னாடி தள்ளிட்டேன், பின் திரும்புகிற வேலையே கிடையாது. சொன்ன உடனே அவனை கொண்டுட்டான். சொன்ன உடனே அவனை கொண்டுட்டான். பாருங்க, அந்த மனிதன் மரித்த உடனே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என்னன்னா, அந்த ஊர் தலைவன் யோசிச்சான், மனைவி பிள்ளைங்க தன்னுடைய உயிரையே வெறுத்து இயேசுக்காக எல்லாவற்றையும் கொடுக்குறான்னா, there is something, ஏதோ ஒன்று இருக்குது. அதை உணர்ந்த உடனே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்களேன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ஊரில் அநேகர் இயேசுவின் இடத்திலே திருப்பப்பட்டார்கள். சந்தோஷமே பட மாட்டீங்களா? ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். என்ன சூழ்நிலையிலையும் அவரை பின்பற்றுவோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், வாட் எவர் மே ஹேப்பன். என்ன நடந்தாலும் சரி, யார் என்னை விட்டு பிரிந்தாலும் சரி, நான் இயேசுவை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ மூன்றாவது, பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் 12:26 வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:26. பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். ஃபாலோ ஜீசஸ் வித் சர்வீஸ். ஊழியம் செய்து பின்பற்றுவோம். ஆமென். முதல்ல சொன்னேன், ஃபாலோ ஜீசஸ் வித் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைசியல் லவ், உன்னதமான அன்போடு இயேசுவை பின்பற்றுவோம். ஃபாலோ ஜீசஸ் வித் சஃபரிங், உபத்திரவத்திலே இயேசுவை பின்பற்றுவோம். ஃபாலோ ஜீசஸ் வித் சர்வீஸ், ஊழியம் செய்து பின்பற்றுவோம். ஆண்டவர் சொல்லார், ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இப்படி சொல்லலாம், என்னை பின்பற்றவன் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஊழியம், சர்வன்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழம் ரொம்ப பெரியது. ஒருவேளை நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். சர்வன்ட், சர்வன்ட். இந்த மார்க்கில் நான் சொன்ன பாருங்க, 3 ப்ரெடிக்ஷனில் மார்க் 9:31-35 எழுதிக்கோங்க. மார்க் 9:31-35. மார்க் சாப்டர் 9:31-35. மார்க் 10:33-45. இந்த 2 இடத்துலையும் அடுத்த 2 ப்ரெடிக்ஷன்ஸ் ஆண்டவர் சொல்றார். தான் தன்னுடைய மரணத்தை முன்னறிவிக்கிறார். அதை சொன்ன உடனே இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன இருந்ததுங்கிறத நீங்கள் வாசிச்சுப்பார். யாராவது ஒருத்தர் நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள்ட்ட என்ன பேசுவோம்? டாக்டர் இன்னும் ஒரு 6 மாதம் தான் எனக்கு டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, 6 மாதத்தில் தேவ சித்தம் நிறைவேற போகிறது, உங்கள்கிட்ட தான் யாருமே இல்லையே, உங்கள் வீடை எனக்கு எழுதி வச்சுருங்க. இந்த பேதுரு, சீசர்கள் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கிறத வாசிப்பார். அவங்க ஆண்டவர் மரணத்தை குறித்து சொல்லுகிறார், அப்படியே சிலுவையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இவங்க அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னா, சரி அடுத்து யார், நம்மளில் யார் பெரிய ஆள்? போதகர் போகிறான்னு சொல்கிறாரு, சீட்டை யார் பிடிப்போம்? ஆண்டரே, உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் யார் உட்கார்? சீட்லேயே குறியாக இருக்கிறாங்க. எல்லாம் சுயம். பிரைஸ் தி லார்ட். சுயம் உள்ள நிறையா கிடக்குது.
நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே முதல்ல யாரை பார்ப்பீங்க? நோட் பண்ணியிருக்கீங்களா? அதிலே புரிஞ்சுக்கலாம். செல்ஃப் நமக்குள்ள, நம்ம நல்லா இருக்கமா, அடுத்தவன் எப்படி இருக்கட்டும், நம்ம ஃபோட்டோ நல்லா வந்திருக்கா. ஆண்டவர் மரணத்தை குறித்து பேசும்போது இவங்க யார் பெரிய ஆளுன்னு பேசிட்டு, அப்போ தான் ஆண்டவர் சார், ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். பிரைஸ் தி லார்ட். நாம் ஊழியம் செய்கிறோம் யாருக்குன்னா, ஒரு உன்னதமான ஊழியருக்கு ஊழியம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே, தன்னுடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார். ஆகவே அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். ஆகவே அவரை பின்பற்றுகிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். ஊழியம் செய்ய, நம்முடைய சுயத்தெல்லாம் எடுத்துட்டு ஆண்டவருக்காக எதையாவது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்யணும். இந்த நாட்களில் நான் தைரியமாய் சொல்லுவேன், நீங்கள் ஊழியம் செய்யலைன்னா உங்களால் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியாது, வாழ்வது கடினம். ஊழியம் செய்கிறவங்க தான் ஆண்டவருக்காக எழும்பி என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். நீங்கள் வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியும். ஏதாவது ஒரு ஊழியம் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்யணும். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பேதுருவை பார்த்து யோவான் 21 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு பேதுரு திரும்பியும் வலையை தூக்க ஆரம்பிச்சிட்டார். சொல்லி முடிக்க போகிறேன். வாங்க திரும்பியும் மீன் பிடிக்க போவோன்ட்டு போனால் தனியாக போக வேண்டியதானே, குரூப்பையும் கூப்பிட்டார். யாராவது ஒரு ஆள் பின் வாங்கினாங்கன்னா கூட்டத்தோடு என்ன செஞ்சிருவாங்க? திரும்பியும் மீன் பிடிக்க போவோன்னு போன உடனே ஆண்டவர் அவனை மீண்டும் சந்திக்கிறார். இதுதான் பேதுரு வாழ்க்கையில் பெரிய அழகான காரியம். பேதுரு எத்தனை முறை பேக் ஸ்லைட் ஆனாலும் ஆண்டவர் திரும்ப 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 வந்து அவனை தூக்கி எடுத்துக்கொண்டே இருந்தார். ஆமென். அவனை மீண்டும் ஆண்டவர் சந்தித்து 153 மீனை பிடித்த பிறகு ஆண்டவர் கேட்குறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னில் அன்பா இருக்கிறாயா? நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. திரும்பியும் கேட்குறார், நீ என்ன நேசிக்கிறியா? உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. 3வது தடவையும் கேட்குறார். பேதுரு வாழ்க்கையில் 3 ரொம்ப முக்கியம். ஆண்டவரே நீர் அறிவீரப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படின்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இஃப் யூ லவ் மீ யூ ஹேவ் அ ரெஸ்பான்ஸ். யூ ஹேவ் அ ரெஸ்பான்ஸ். டோன்ட் ஃபர்கெட் தட். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஜெபம் பண்ணுறது ஊழியம், வேதத்தை தியானிக்கிறது ஊழியம், சாட்சியாக வாழ்கிறது ஊழியம், ஆத்தும ஆதாயம் பண்ணுறது ஊழியம், அநேகரை ஸ்திரப்படுத்துவது ஊழியம், அநேகரை கிறிஸ்துவண்டை திருப்புவது ஊழியம். ஆமே. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு நான் சொல்லலை. ஒருவேளை கர்த்தரை அழைத்தா ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் டீச்சராக இருந்துகிட்டே ஊழியம் செய்யலாம், நீங்கள் டாக்டராக இருந்துகிட்டே ஊழியம் செய்யலாம், நீங்கள் படிச்சுக்கிட்டே ஊழியம் செய்யலாம், நீங்கள் ஒரு என்ஜினியராக இருந்துகிட்டே ஊழியம் செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுரு கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆவியானவர் பலப்படுத்தினார். பேதுருவை பயன்படுத்தின விதம் வேற லெவல். பிரைஸ் தி லார்ட். இந்த பலவீனமான விழுந்து விழுந்து எந்திக்கிற பேதுருடைய வஸ்திரத்திலிருந்து தான் வல்லமை புறப்பட்டு போனது. இந்த பேதுருடைய நிழல் பட்டு தான் அநேகர் சுஸ்தமானாங்க. இந்த பேதுரு மூலமாக தான் பெரிய எழுப்புதல், பரலோகத்தின் திறவுகோலையே கர்த்தர் இந்த பேதுருக்கு தானே செய்தார், கொடுத்தார். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து மாறவில்லை. இன்றைக்கும் அவர் பாரபட்சம் இல்லாதவர். உங்களையும் அப்படி பயன்படுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். பாகால்களும் அஸ்தரோத்துக்களும் எழும்பி நிற்கிற இந்த தேசத்தில் பேதுருக்கள் எழும்பினால் எத்தனை நலமாயிருக்கும். இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. டி.எல். ஆஸ்பானுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்க. கர்த்தர் அந்த மனிதனை வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்னும் எத்தனையோ தேவதாசர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த கடைசி நாட்களில் உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த விருதுநகர் மாவட்டத்தில்
பேதுருக்களாய் எழும்புங்கள், அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்தா போதும். எந்த மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை கர்த்தர் பயன்படுத்த உண்மையுள்ளவர். இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தேவன் அவர்களை கனப்படுத்துவார். பிரைஸ் எல்லாம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நாம் கேட்ட வசனங்களை மனதில் வைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை என்னைந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவரை பின்பற்றுவதற்கு. நம் பாக்கியவான்கள், நம் பாக்கியவான்கள். நம்மளை விட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்து, நம்மை அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை முன்குறித்து இன்றைக்கு இந்த வாலிபர் மீட்டிங்கில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன், உம்மை பின்பற்றுவேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும். இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாங்கள் விட வேண்டுமோ, உம்மை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் அதெல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. லார்ட் ஸ்ட்ரெங்தன் மீ, என்னை பலப்படுத்துவீராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எந்த சூழ்நிலையிலையும் உம்மை பின்தொடர்ந்து வர என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உபத்திரவமோ வியாகுலமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது. உமக்காக இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய ஊழியத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே. ஹல்லேலூயா. ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தணுமே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படணுமே. எங்களையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு கூட I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back. வலதுகரம் உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு கூட. No turning back, no turning back. பின்னோக்கே நான், 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 பின்னோக்கே நான். நம்மை அர்ப்பணித்தவர்களாய் தேவ கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, from today onwards, இன்றிலிருந்து ஆண்டவரே, நான் ஆண்டவரே முழுமையாய் உம்மை பின்பற்ற, புது பலத்தோடு உம்மை பின்பற்ற, புதிய அர்ப்பணிப்போடு உம்மை பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரத்தில் எடுத்து எங்களையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, உபயோகப்படுத்தும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லாரும் உட்காருவோம்.